ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. எந்த கலர்னாலும் நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் சில்க் த்ரெட் வாங்கும்போது ரெண்டு கலர்ஸாக ஒரு கலர்லேயே 2 வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து 2ஆக தான் நம்ம போட முடியும். அப்படி 2 இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி மிஷின் பாபின் இருக்குல்ல, அதில் வந்து இந்த நூலை ஃபுல்லாக சுற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி லாக் போட்டோம், 2 நூலையும் ஒன்றா சேர்த்து வச்சு 2 நூலையும் அப்படியே நம்ம லாக் பண்ணோம்ல ஜரி த்ரெட்டை, அதே மாதிரி இதுலேயும் லாக் பண்ணி நம்ம கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் போடுறது தான். அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் கிடையாது. நீங்கள் நல்லா செயின் ஸ்டிச்சை மட்டும் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு 1 வீக் கூட ஆகும் கண்டிப்பாக. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம எப்பவும் போல் தம் ஃபிங்கரில் ஒரு த்ரெட்டை 2த்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். எப்படி வச்சுருக்கேன் நான் பாருங்கள். த்ரெட்டை 2த்தையும் ஒன்றா சேர்த்து ரிங் ஃபிங்கரில் ஒன்றும் தம் ஃபிங்கரில் ஒன்றும் நான் பிடிச்சிக்கிட்டேன் டைட்டாக. ஃபஸ்ட்டு இருக்க த்ரெட்டு ஸ்டிச்சிங் த்ரெட்டாகவும், கீழே இருக்க த்ரெட்டு வந்து லாக் விடுற த்ரெட்டாகவும் நமக்கு வரும். அதை 2த்தையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அங்கே இங்கேன்னு ஓடாமல் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படி கீழெல்லாம் போட்டிங்கன்னா அப்படி போயிட்டே சிக்காகி அது கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம 2த்தையும் நீடில் விட்டு எடுத்து ஒன்று வந்து லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்போவும் போல் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டு முடிக்க வேண்டியதான். சில்க் த்ரெட் வந்து கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த நீடிலோட எட்ஜ் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதை நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கட் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் டைட்டாகவும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதிலையே எடுத்திங்கன்னா அப்படியே நூலெல்லாம் பிச்சுட்டு வந்துடும், கட் ஆகும் அப்பப்போ. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் தள்ளி மட்டும் எடுத்துக்கோங்க வெளியே எடுக்கும்போது. இந்த ரொட்டேட் பண்ணுற டைமில் கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அதுக்கு எப்படி எண்டு நாட் போட்டோமோ அதே மாதிரி 2 நூல் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோமோ அதே மேலேருந்து எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே விட்டு அப்படியே இழுத்துட வேண்டியதான், அவ்வளோதான் லாக். இப்போ இந்த நூல் வந்து வெளியே தெரியுது. அதுக்கு என்ன பண்ணுவோம், நீடில் உள்ளே விட்டு கீழே இழுத்துடணும். இப்போ உங்களுக்கு லாக் ஸ்டிச் விழுந்துச்சு. பட் டபுள் செயின் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி சிங்கிள் செயின் ஸ்டிச்சு தான் போட்டுட்டு போட்டுமா, இதை வந்து லாக் பண்ணிவிட்டு எனக்கே இப்படி தான். அப்போ ஃபுல்லாக இழுத்துட்டு திரும்ப அந்த நூலை உள்ளே விட்டு அப்படியே லாக்கை இது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து லாக் ஸ்டிச்சு விழுந்துடும். இப்போ என்ன பண்ணோன்னா, எண்டு நாட் விழுந்துருச்சு. இப்போ கீழே நீடில் விட்டு உள்ளே இழுத்துடணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், டபுள் செயின் ஸ்டிச்சுனா அதுக்கு பக்கமாகவே போடணும் அந்த ஸ்டிச்சை, இன்னொரு செயின் ஸ்டிச்சை, வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்மளோட பேக் நெக்கோ ஸ்லீவோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஜரியில் 2 லைன்ஸும் ஜரி த்ரெட்டில் 2 லைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் ஒரு 2 லைன் கொடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்லலாம் தையல் விழாமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறபோது. அதுக்கு தான் இப்படி பண்ணுறது. இப்போ இதையே நீங்கள் 4 டைம்ஸ் 3 டைம்ஸும் ப்ளவுஸ்க்கு போட்டுக்கலாம். இல்லை இதை மட்டுமே 4 டைம்ஸ் போடலாம். ஜரி த்ரெட்டில் ஒரு 4 டைம்ஸ் போடலாம். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச்.
இது வந்து கிட்ட கிட்ட போட்டுக்கணும். அப்படியே அது பக்கமாகவே போடணும். தள்ளி தள்ளி வரக்கூடாது. இப்படி எப்படி கிட்டக்க இருக்குது பாருங்க, அந்த மாதிரி போட்டு அப்படியே நம்ம எண்டு நாட் போட்டு லாக் பண்ண வேண்டியதான். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.